Hi friends, welcome to Veen's Cookbook. இன்னைக்கு நம்மளோட வீன்ஸ் குக்புக்கில் மட்டன் சால்னா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாருக்கும் கடையில் உள்ள பரோட்டா சால்னா வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சால்னாவை வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மட்டன் சால்னா வந்து பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷன்னே சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டன் சால்னா கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாம். இந்த மட்டன் சால்னா செய்கிறதுக்கு எலும்பு உள்ள 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். 1.5 மீடியம் சைஸ் ஆனியன், 1.5 மீடியம் சைஸ் தக்காளி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 பேலீஃப், 1/2 ஸ்டார் ஆனிஸ், 1/2 இன்ச் பட்டை, 1/2 கைப்பிடி அளவு புதினா இலை, 1/2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 கப் துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 6லிருந்து 7 கேஷ்யூ நட். கேஷ்யூ நட் இல்லாட்டினா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இந்த சூப்பரான மட்டன் சால்னாவை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பேன் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம். பெருஞ்சீரகம் நல்ல வாசனை வந்ததும் அதில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மணம் வந்தால் மட்டும் போதும், ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மணம் வந்ததும் அதில் 6லிருந்து 7 கேஷ்யூ நட் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். மொத்தமாக நான் வந்து 1 நிமிஷம் தான் ஃப்ரை பண்ணியிருப்பேன். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இது நல்லா ஆறுனதும் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆறட்டும், நம்ம வந்து சால்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். சால்னா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வாசனை சாமான் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1/2 பேலீஃப், 1/2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்டார் ஆனிஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்ல பொரிஞ்சு வாசனை வந்ததும் 1.5 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். நல்லா வதங்கினாதான் கடையில் உள்ள சால்னா மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் லைட்டாக வதங்கினதும் அதோட சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போத வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கூடவே ஆனியன் வதங்கிறதுக்கான உப்பையும் சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி ஆனியன் நல்லா வதங்கினதும் சால்னாக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திருந்த 1.5 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் தக்காளி வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும், அதனால ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். தக்காளி வேகக்கூடிய அதே நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம குக்கரில் சேர்த்துக்கிட்ட வெங்காயம், தக்காளி, மசாலா பொடி எல்லாமே நல்லாவே மசிஞ்சு மேலே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்திருந்த 1/2 கிலோ மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் பீசஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாம் மட்டன் பீசஸில் போய் ஒட்டும். இப்போ மட்டனுக்கும் சால்னாவுக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு வந்து வெங்காயம் வதக்கும் போது சேர்த்துக்கிட்டோம், அதனால உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வைக்க போகிறோம். அப்போ தான் அது மட்டனோட தண்ணியெல்லாம் வெளியில் வரும்.
நான் வெயிட் எதுவும் போடலை, சும்மா தான் மூடி வச்சிருக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டனோட தண்ணி எல்லாம் கொஞ்சம் மேலே வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரை கழுவி 1/2 கப் தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன்ல இருந்து கூட தண்ணி விடும், அதனால 1/2 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளோட சால்னா வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலையும் 1/2 கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்க போகிறோம். புதினா இலையை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் புதினாவையும் நம்ம வந்து எண்ணெயில் வறுக்கும் போது போடாமல் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நம்மளோட சால்னா வந்து ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட வெயிட் போட்டு 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைங்க. 5 விசில் அடிச்சிருச்சு. ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு மட்டனும் நல்லா வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மட்டன் சால்னாவை நம்ம பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எதோட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த மட்டன் சால்னாவை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.